வணக்கம் நண்பா. ஸோ பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில யங் பிளேயர்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு மற்ற எல்லாருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நடந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் காட்டூர் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் டீம் NIPயில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் திசைவேலியில் நடந்த ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. திசைவேலி ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஆர்மி டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபைனல்ல யாதவ் அகாடமி டீமை தோக்கடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரெட் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகேஎல் ஸ்டார்ஸை மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அணியா இருக்கு. ஸோ தேவாங்கா இருக்கட்டும், ராகுல் சத்பால், அன்கித், தீபக், மகேந்தர், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிகேஎல் ஸ்டார்ஸை மட்டுமே வச்சு இந்த டீமை வந்து உருவாக்கி இந்த டோர்னமெண்ட்டை தட்டி தூக்கியிருக்காங்க. சாம்பியன்ஷிப் பட்டம் அடிச்ச ரெட் ஆர்மி டீமோட ஒன் ஆஃப் த கோச் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் சார் தான். தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா பிளே பண்ண பிளேயர்ஸ், இல்லைனா அவங்க டீம்ல பர்ஃபார்மன்சஸ் பண்ணாத பிளேயர்ஸ் வேற டீமுக்கு போனப்பறம் சூப்பரா பிளே பண்ணியிருப்பாங்க. அஜித் குமார் அண்ணனா இருக்கட்டும், பிரபஞ்சன் அண்ணனா இருக்கட்டும், பவானி ராஜ்புட்டா இருக்கட்டும், விஸ்வநாதா இருக்கட்டும், ஆசானமுத்து, அல்லூர் சதீஷ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் வந்து இருக்கு. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல இன்னொரு பிளேயரும் சேர்ந்திருக்காரு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிமான்ஷு. பிகேஎல் சீசன் 10ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ஒரு லெஃப்ட் ரைட்டரா இருந்து சூப்பரா பிளே பண்ணி கொடுத்திருப்பாரு. முக்கியமா அந்த சென்னை லீக்ல 4 மேட்ச் வந்து தோத்துருப்போம். அந்த 4 மேட்சும் சூப்பரா பிளே பண்ணி கொடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஹிமான்ஷு. பட் பிகேஎல் சீசன் 11 வரும்போது நம்ம வந்து அவரை ரீடைன் பண்ணல, டெல்லி டீமுக்கு வந்து போயிட்டாரு. நம்ம எல்லாம் கேட்டோம், ஏன்டா இவரை ரீடைன் பண்ணல, நல்லா தானே பிளே பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திசைவேலியில டோர்னமெண்ட் நடந்துச்சு இல்லையா, ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்ல செகண்ட் பிரைஸ் அடிச்ச யாதவ் அகாடமி டீமுக்காக பிளே பண்ணாரு. அண்ட் இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பிளேயரும் அவர் தான். தமிழ்நாட்டோட தலை சிறந்த அணிகளான ICF சென்னையா இருக்கட்டும், SRM யூனிவர்சிட்டி, சிட்டி போலீஸ், TN போலீஸ், இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாமே திசைவேலி டோர்னமெண்ட்ல லீக் மேட்சஸ்ல எலிமினேட் ஆயிட்டாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் குவாலிஃபயர்ஸ்ல கூட வெறும் 2 தமிழ் டீம் தான் இருந்தாங்க. ஒன்னு இன்கம் டாக்ஸ் சென்னை, இன்னொன்னு கஸ்டம்ஸ் சென்னை. ஆனா அவங்களும் குவாலிஃபயர்ஸ்ல வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. இன்கம் டாக்ஸ் டீம் ஃபைனல்ல ஜெயிச்ச ரெட் ஆர்மி டீம் கூட குவாலிஃபயர்ஸ்ல தோத்துட்டாங்க. கேர்ள்ஸ் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் போலீஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் சாய் சக்தி டீம் வந்து பாத்தீங்கன்னா 4th பிரைஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க கேர்ள்ஸ் டீம். பெங்களூர் புல்ஸ் டீம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி காட்டூர் தீபக் வந்து பாத்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. NIPயில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் இன்ஃபார்ம் கூட பண்ணியிருப்பேன். கர்நாடகாவில் நடந்த ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்ல ரைசிங் புல்ஸ் டீமுக்காக காட்டூர் தீபக் பிளே பண்ணி கொடுத்திருப்பாரு. அண்ட் ரைசிங் புல்ஸ் அந்த டோர்னமெண்ட்டையும் ஜெயிச்சிருப்பாங்க. பெங்களூர் டீமோட B டீம் தான் இந்த ரைசிங் புல்ஸ். அண்ட் அங்கேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா பெங்களூர் டீம் காட்டூர் தீபக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தீபக்கோட பர்ஃபார்மன்சஸ் அந்த ஒரு ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்ல பிரில்லியண்டா இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சீனியர் நேஷனல்ஸ்லயும் தமிழ்நாடு டீமுக்காக நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ எடுத்துட்டாங்க. ஒரு சில பிகேஎல் டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி அந்த ரீடைன் லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மெயின் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சில யங் பிளேயர்ஸை மட்டும் எடுத்து வச்சிருப்பாங்க. பெங்களூர் புல்ஸ் டீமா இருக்கட்டும், பெங்கால் வாரியர்ஸா இருக்கட்டும், தபங் டெல்லி, பாட்னா, இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அதனால நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு, நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு டீம் அவங்க ஸ்குவாட்ல உள்ள எல்லா பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சில யங் பிளேயர்ஸை மட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்குவாடை வந்து ரீபில்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுல முக்கியமான விஷயம், அந்த யங் பிளேயர்ஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாருமே ரீடைன் பண்ணியிருக்காங்க. மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆக்ஷனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யங் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பர்டிகுலர் சீசனுக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஃபியூச்சருக்காக பார்ப்பாங்க, ஒரு 2-3 சீசனுக்காக பார்ப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வரப்போற சீசன்ல யங் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா அதிகமா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு சில டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க அதுக்கு முந்தின சீசன் நல்லாவே பிளே பண்ணி கொடுத்துருப்பாங்க, பட் ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அமௌண்ட் அதிகமாக கொடுத்து ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஆக்ஷனில் போனாங்க அப்படின்னா அதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் போவாங்க. அந்த அமௌண்ட் கொடுத்து FBM கார்டு கொடுத்து எடுத்தனா கூட நம்ம வந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுக்கணும். மிச்ச பேலன்ஸில் உங்களோட ஓவரால் டீமை பேலன்ஸாக நீங்கள் செட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சில டீம்ஸ் வந்து மெயின் பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உதாரணத்துக்கு தபங் டெல்லி ஆஷு மாலிக் இல்ல நவீன் குமார் யாராவது ஒருத்தரை ரீடைன் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு FBM வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுல ஒரு தரமான விருந்து யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேன்ஸான நமக்கு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷனை விட இந்த வாட்டி பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன் கேட்டகரி ஏல ஒரு 3 பிளேயர் இருப்பாங்க, கேட்டகரி பில ஒரு 12 பிளேயர் இருப்பாங்க, அப்படிதான் இருக்கும். இந்த வாட்டி கேட்டகரி ஏலே 10-13 பிளேயர் கிட்ட இருக்காங்க, கரெக்டா தெரியல. ஸோ இந்த வாட்டி அதை விட பயங்கரமா இருக்க போகுது. கேட்டகரி பிலையும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தரமாவும் சிறப்பாகவும் இருக்க போது. மற்ற ஆக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ஆக்ஷன் தரமா இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. புரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான். இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், see you நண்பா.